நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டெட் பாடி கிடச்சிருக்கு. இங்கே தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ லக்ஷ்மி, எங்க ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு நீ போயிட்டியே லட்சுமி. என்னாச்சு பாட்டி? என் அம்மாக்கு என்னதான் ஆச்சு? நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ட்ரிப்ஸ் வெளியே வந்துரும். எனக்கு எந்த ட்ரிப்ஸும் வேண்டாம். பாட்டி என்னாச்சு பாட்டி? என் அம்மாக்கு என்னாச்சு? சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி, என் அம்மாக்கு என்னதான் ஆச்சு? போச்சுமா, எல்லாம் போச்சு. லட்சுமி திரும்பி வர மாட்டாம்மா. அவன் நம்மளை விட்டு போயிட்டா கிருஷ்ணா. கோபி சொல்லு. மாதவ் மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்க பண்ணுங்க. கஜேந்திர நிலைமை எப்படி இருக்கு? அவ இன்னும் கால் பண்ணவே இல்லையே. வேண்டாம், இந்த இடத்துக்கு யாரும் வர வேண்டாம். இதுக்கப்புறம் இங்க ரொம்ப லேட் ஆகாத. அங்க நடக்கிற வேலையை கொஞ்சம் வேகப்படுத்துங்க. சரி, அப்புறமா கால் பண்றேன். கோபி கிருஷ்ணன் தான். சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா? கஜேந்திரன் ரொம்ப மனசொடிச்சு போயிருக்கான். ஸ்ரீகுட்டியும் அழுதுட்டே இருக்காளா? அம்மா என்ன நினைச்சாங்க? நாம யாரும் அவங்க மேல பாச காட்டலன்னு நினைச்சாங்களே. என்னால நம்ம அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்றத நம்ப கூட முடியலன்னு. டேய், நாம அழக்கூடாதுரா. அம்மாவை நல்ல முறையில் அனுப்பி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. எஸ்கியூஸ் மீ, நியூஸ் நியூஸ் பேப்பர்லேருந்து வரேன். நீங்கள் லக்ஷ்மியோட பசங்க தானே? ஆமாம். இந்த நிலைமையில் நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். இருந்தாலும் லக்ஷ்மி மேடத்துக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குன்னு வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மரணத்துக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களான்னு உங்களுக்கு தோணுதா?
இல்லை, அம்மாவுக்கு இருந்தது வெறும் குடும்ப பிரச்சனை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொல்ற அளவுக்கு யாரும் அம்மாவுக்கு எதிரி இருந்த மாதிரி தெரியல. பாடி எடுக்கிற நேரத்துல நீங்க அங்கதானே இருந்தீங்க. ஓவர் ஸ்பீட்ல வந்த வண்டியை டக்குன்னு பிரேக் போட்டப்போ ஸ்லிப் ஆயிருக்குன்ற அறிகுறியை தானே நீங்க அங்க பாத்தீங்க. அப்படின்னா இது ஒரு சாதாரண விபத்து தான்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? ம், ஆமாம். அம்மா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டியை இப்போ யூஸ் பண்ணல. அது ஒரு பழைய வண்டி. இந்த மாதிரி பல காரணத்தை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஓகே சார், தேங்க்யூ. அம்மாவை எங்க கொண்டு போறீங்க? மேலங்குளத்துக்கா இல்ல இப்ப தங்கியிருக்க வீட்டுக்கா? இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராதிங்க மாமா. இப்ப இருக்கிற இடத்துல அம்மா கிட்ட யார் இருக்காங்க? அந்த பொண்ணா? மேலங்குளத்தை அடக்கம் பண்ண எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மாதவ மாமா, கோபி, கஜேந்திரன் பண்ணிட்டு இருக்கான். வேணும்னா நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க. ஒரு நாள் அவங்க பேசும்போது நான் செத்து போயிட்டா என்னை மேலங்குளத்துல தான் எரிக்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா எங்களுக்கு தான் வேணும். இதுதான்ப்பா நானும் சொல்ல வந்தேன். அக்கா மேலங்குளத்துக்கு தான் போகணும். அச்சு மாமா, அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா? இதே ஹாஸ்பிட்டல்ல தான் மயக்கமா இருக்கா. அந்த மயக்கத்திலே அவ செத்து போயிட்டா நல்லா இருக்கும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டீங்களா? எல்லாமே ரெடியா இருக்கு. அப்ப சரி. எப்பவுமே இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பைக்ல போற 2 பேர் அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்க சரக்கு அடிச்சுட்டு பைக் ஓட்டிருக்காங்க. ஆனா இவங்க அப்படி இல்லைல்ல. நம்ம விஜயலட்சுமி மேடம் எப்பவுமே பாதுகாப்பா கவனமா வண்டி ஓட்டுறவங்க தான். ஒருவேளை வண்டி பிரச்சனையா இருக்கலாம். இது அவங்க வண்டி கிடையாது. ஏதோ ஒரு பழைய வண்டின்னு கேள்விப்பட்டேன். கஷ்டகாலம் தான், வேற என்ன சொல்ல முடியும்? வாங்க சார். பாடி வந்துருச்சா? இல்ல, வர கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா. இதை பாரு கஜேந்திரா, நடந்தது என்னமா நடந்து போச்சு. இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக வேண்டிய வேலையை பார்க்க சொல்லி மச்சான் இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னார். சுதாகர் அண்ணா, என்னண்ணா இப்போதான் வந்தீங்களா? ஆமாம், கடைசியாக ஒரு தடவை விஜயலட்சுமி பார்க்கணும் இல்லையா? ஸ்ரீ அந்த ரூமில் இருக்கா? கஜேந்திரா, நீ எதுக்கும் வருத்தப்படாதப்பா. என்ன பண்ணுறது, இப்படி ஒரு துர்மரணம் விஜயலட்சுமிக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு யாரு இருக்கா? அம்மா போயிட்டாங்கன்னு நல்ல நம்பவே முடியல. அழுவாத ஸ்ரீ, வாமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இப்படி உட்காரு. அழுவாத ஸ்ரீ. இவ அழுகட்டும் ஜெயா, விடு. லக்ஷ்மி செத்துட்டாங்கன்னு நம்ம யாராலையும் இன்னும் நம்ப கூட முடியல. இவ ஒரே பொண்ணாச்சு.
சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா கோபி? மாதவ மாமா கொடுத்த லிஸ்ட்டு படி எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க வயசாகி ஒன்றும் சாகலை, ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க. டிவி நியூஸை பார்த்து சில பேர் தெரிஞ்சுப்பாங்க. எப்படிப்பா, ரொம்ப நேரம் வைப்பீங்களா இல்லை? இல்லை, பாடி வந்த உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் தான். எல்லாருக்கும் காட்டிட்டு உடனே எடுத்துருவோம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாதவ மாமா இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னண்ணா மழை பெய்யுற மாதிரி இருக்கு? பந்தெல்லாம் போடணும் போல. ஏய், விஜயலட்சுமியோட போனால் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் ஒரு துளி மழை வராது. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் பிரபாகரா. ஒரு நாள் முழுக்க தண்ணியில் இருந்த உடம்பு அது. ரொம்ப நேரம் வைக்காம சீக்கிரம் எரிக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை மாதவண்ண. இப்போ இருக்க ஐஸ் பாக்ஸில் எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். வேண்டாம், இங்கே அந்த ஏற்பாடெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். செத்ததுக்கப்புறம் கூடி சீக்கிரம் மண்ணில் போட்டு முடிச்சிடணும். அதை விட்டுட்டு ஐஸ் போட்டியில் வச்சு ரொம்ப நேரமாக வெளியில் வைக்கிறது அந்த பணத்துக்கு நாம கொடுக்குற அவமரியாதை. என்ன மகி, முடிஞ்சிருச்சா? இங்கே கொஞ்சம் தான் வேலை இருக்கு. நீங்கள் வரதுக்குள்ள அது முடிஞ்சிடும். சரி. அங்கிருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்களா மாதவண்ண? இல்லை, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? இப்போ கிளம்பிடுவாங்க. இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவீங்களா? நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். சரி. பாடி இன்னும் வரலைங்களா? இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அச்சுத மாமா வீட்டுக்கு வண்டி அனுப்பணுமா மாமா? அவங்க யாரும் இன்னும் வரவே இல்லையே. அச்சுதான் ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவன் ஆம்புலன்ஸோட தான் வருவான். வேற யார் இருக்காங்க? அவன் பொண்டாட்டியும் பொண்ணும். அவங்க வேணும்னா இங்கே வந்து பார்க்கட்டும். நீ பாமாஜய வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தியா? அவங்களுக்கு எப்போவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சில பேர் இங்கே வந்துட்டாங்க. வாசு வந்துடுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். 10 நிமிஷத்துக்குள்ள பாடி இங்கே வந்துடும். நீ வா, பாடி வர்றதுக்குள்ள இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கலாம். வா. ஏய் கஜேந்திரா, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்துரு. இந்த சோஃபாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். பாடி இப்போ வந்துடும். எழுந்துரு. மாதவ மாமா, அம்மா. நேரம் வந்தா எல்லாரும் போய் தானே ஆகணும். நீ சமாதானப்படுத்திக்கடா. அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னக்கா இதெல்லாம்? நான் மட்டும் தனியா அங்க என்னக்கா பண்ணுவேன்? நீயும் வெளில வாக்கா. இல்ல, என்னால முடியல ஜெயா. என்னால அத்தை அந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கவே முடியாது ஜெயா. என்ன சொன்னாலும் சரி, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து விளக்கேத்த சொன்னது அவங்கதான். அதுவும் இல்லாம என்னையும் அவங்க தானக்கா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. மனசுக்குள்ள எதையும் தாங்கிறதுக்கான சக்தி இருக்குமா? ஆனா என்னால கண்டிப்பா அதை தாங்க முடியாது. அவங்கள அந்த நிலைமையில நான் பார்த்தா கண்டிப்பா நான் மயங்கி விழுந்துருவேன். இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? அங்க வீட்டுக்கு வர எல்லாருமே உங்களை தாங்க கேக்குறாங்க. ப்ளீஸ், நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட இத பத்தி நீ சொல்லிடு ஜெயா. வேணும்னா அவங்க இங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். ப்ளீஸ் ஜெயா, என்னால முடியாது. அதனாலதான் சொல்றேன். கடவுளே, அத்தைக்கு நான் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டேன் கடவுளே. அத்தை, நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அம்மா, பாட்டி, அம்மாவை இங்கிருந்து கொண்டு போயிட்டாங்களா?
எனக்கு தெரியலம்மா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் என் அம்மாவை கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும். வாங்க பாட்டி, நம்ம போய் பார்க்கலாம். எதுக்குமா கிருஷ்ணா, எதுக்கு பார்க்கணுங்கிற? பார்க்கணும், நான் அவங்கள பார்க்கணும். எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போனீங்கன்னு கேட்கணும். வாங்க பாட்டி, வாங்க. என்னம்மா இதெல்லாம்? இப்ப நீங்க எங்க போறீங்க? என்னோட அம்மாவை மார்ச்சரியில இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா சிஸ்டர்? நான் அம்மாவை பார்க்க போறேன். உன்னால நடக்க முடியாதுமா. என் உடம்புல உயிர் இருக்குல்ல, அது போதும். வாங்க பாட்டி போலாம். ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த பகவானே? அண்ணே, அவங்க வராங்க. வாங்க, நாம இங்க இருந்து போயிடலாம். வேகமா தலுங்க. கிருஷ்ணா கிளம்பிட்டாங்க, சீக்கிரமா அம்மா. அச்சு மாமா, ஏறுறீங்களா இல்லையா? வந்து முன்னாடி ஏறுங்க. ராஜு, இந்த பொண்ணு பாத்துக்கட்டும்பா. வேண்டாம், நீங்க வரீங்களா இல்லையா? நம்மளை விட்டு போயிட்டா, நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிட்டா. கிருஷ்ணா,
வீட்டுக்காரோட பொண்ணு தானே. உனக்குன்னு யார் இருக்காங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வருவாங்களா என்ன? என் கூட நீ வரியாமா? நீ என் கூட வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.